ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. எல்லாருமே அந்த சீரீஸ்க்கோசம் ரொம்ப ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக ரசிகர்களும் சரி, நம்மளும் ஆர்வமாக இருப்போம். கண்டிப்பாக டீம் பிளேயராக சரி, இந்திய அணி ஆர்வமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டெஸ்ட் மேட்ச், ஆஸ்திரேலியா அணி கூட 5 டெஸ்ட் மேட்ச்சு விளையாட போகிறாங்க. அது குறித்து நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் குறித்து, ஆஸ்திரேலிய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம கௌதம் கம்பீர் அவர் ராகுல் டிராவிட் அடுத்தது இப்போ தான் தலைமை பயிற்சியாளராக வந்திருக்காரு. முதல் சீரீஸே அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மறக்க வேண்டிய சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா அணிக்கிட்ட மோசமான ஒரு தொடர் தோல்வி. அது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இந்த மோசமான சாதனை பண்ணியிருக்கு. அது யார் தலைமையில் கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் தலைமையில் தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்ச்சு, T20 மேட்ச் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட டெஸ்ட் மேட்ச்சு, ODI மேட்ச் சீரிஸ் வருது. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்ட் மேட்ச் வருது. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் நம்ம கௌதம் கம்பீரோட கோச்சை ரொம்ப டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய சீரீஸு. மார்னி மார்க்கல் வேறு நல்ல பவுலிங் கோச்சாக வந்திருக்காரா. கண்டிப்பாக அந்த கண்டிஷனுக்கு மார்னி மார்க்கலோட ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்திய அணிக்கு, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி ரொம்பவே பலம் வாய்ந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே எல்லாம் ஒரு திறன் கொண்டவங்க. கண்டிப்பாக அவங்கள நாங்கள் வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னே 4 வருஷம் நாங்கள் தோற்றோம், எல்லாம் ஓகே. இந்திய அணி ஜெயிச்சிச்சு, ஆஸ்திரேலியா தோத்துச்சு, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற ஆஸ்திரேலிய அணி ரொம்பவே வலுவானது. அந்த அணியை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக இறங்கி கண்டிப்பாக இந்திய அணி தொடரை வெல்றதுக்கான முனைப்போடு நாங்கள் கண்டிப்பாக களமிறங்கும். கண்டிப்பாக நாங்கள் முயற்சி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. ஏன்னா ஒரு 4 வருஷமாக ராகுல் டிராவிட்லாம் நல்லா காப்பாற்றிட்டு வந்த மானத்தை நீ போய் கெடுத்துடாத, அந்தமாரி சொல்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கா அணிக்கிட்ட மோசமான ஒரு தோல்வி, அதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட உள்நாட்டில் டெஸ்ட்டு நடக்குது. ஏன்னா இந்தியாவில் வீழ்த்தது ரொம்ப கஷ்டம். அதனால் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அதேமாதிரி நியூசிலாண்டையும் வின் பண்ணிவிடுவாங்க வச்சுக்கோங்க. ஆனால் ஆஸ்திரேலியா போய் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கௌதம் கம்பீர் அவர் அதில் தெரிஞ்சிடும் ஒரு ஹெட் கோச்சாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் தெரிஞ்சிடும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. டீம் செலெக்ஷன் அவருக்கு ஃபேவரான பிளேயர் மட்டுமே தான் கண்டிப்பாக இந்திய அணி எந்த தொடருமே வெல்லாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டேலண்ட் இருக்கிற பிளேயர்களுக்கு வாய்ப்பு தரணும். கண்டிப்பாக அவருக்கு ஃபேவரான, அவருக்கு சொம்படிக்கிற பிளேயரை மட்டும் எடுத்தால் மட்டும் கண்டிப்பாக டீமு விளங்காதுன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம், நம்ம இந்த வாட்டி வர இந்த துருள் டிராபி நடக்குதா, அதில் கண்டிப்பாக யங்ஸ்டார்ஸ் எல்லாமே ஆடுறாங்க. நம்ம ருத்துராஜ் கைக்கோட எல்லாம் ஆடுறாங்க. கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த தொடரில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கௌதம் கம்பீரோட கோச்சிங் எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.